ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்து தரமா இருக்கு, செகண்ட் ஹாஃப்லாம் வந்து பயங்கர போரிங் தான். பார்க்கலாம், ஒரு வாட்டி வந்து பாருங்க. செகண்ட் ஹாஃப் வந்து எப்படா எங்களுக்கு விடுதலை தருவீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. மைனஸ் தான் தத்துவம் ஒன்று பேசுறாரு, ஆனா அது ஃபுல்லா உட்காந்தெல்லாம் கேட்கலாம் முடியாது அந்த அளவுக்கு. ஏன்னா விஜய் சேதுபதி அம்மன குண்டியா நடிச்சிருக்காரு. ஆமா, விஜய் சேதுபதி அம்மன குண்டியா இல்ல, மொட்டை குண்டியா நடிச்சிருக்காயா. நான் வெக்கத்தை விட்டு சொல்றேன், மொட்டை குண்டியா நடிச்சிருக்காங்க. வெந்து தணிந்தது காடு, விடுதலை தூக்கு வணக்கத்தை போடு. வெந்து தணிந்தது காடு, விடுதலை தூக்கு வணக்கத்தை போடு. அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்லுவானுங்களே, திராவிடியா பசங்க, அதனாலதான் வெற்றி மாறின எல்லா ஊர்லயும் அங்க ஒரு ஜோக்கர் பையங்கிறான், அங்க போங்க வெற்றி மாறன் தான். திராவிடியா பசங்க அப்படின்னு பேசுறல, இந்த புரட்சியும் இந்த திராவிட பசங்களும் தான். உங்களால 40க்கு 40 வாங்க முடியல. நீ எப்ப கம்யூனிஸ்ட் அழிக்கணும்னு நினைக்கிறியோ? இல்ல பிரதர், இளையராஜா மியூசிக் படத்துல ஒட்டிருக்கா பிரதர். ராஜா ஒரு கடவுள், பாலு மகேந்திரா ஒரு கடவுள். அந்த பாலு மகேந்திராவோட 10 அவதாரத்துல பாலா நிறைய பேர் இருக்காங்களா, ராமு. ஆனா அதுல சிறந்த அவதாரம் வெற்றி மாறன் தான். அவ்வளவுதான் நான் பாக்குறேன். இல்ல நிறைய பேர் சொல்றாங்க இது வெற்றிமாறனோட படைப்பு மாதிரி இல்ல அப்படின்றாங்க. சொல்றவனுக்கு என்னன்னா தெரியும், அவன் சங்கி பையனா இருப்பான். இன்னும் உண்மையான தமிழனா இருந்தா 60 வருஷ காலத்துல நான் உரைக்குதான் நல்லா கேக்குறேன், வேற ஒண்ணும் இல்ல. உரைச்சாலும் உரைக்கிட்டேன், எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது. நாங்க சாமிக்கு மாலை போட்டா கூட கருப்பு கலர் துண்டு தான் போடுவோம். அருணா கொடி கட்டினாலும் கருப்புல கட்டுவோம், இல்ல சிவப்புல கட்டுவோம். அவ்வளவுதான் நான் எங்களோட சித்தாந்தம். படத்துல அந்த காலத்துல அவங்க பட்ட கஷ்டம் ஸ்கிரீன்ல தெரியுது. இது வந்து அமுக்கிறதுக்கு பார்ப்பாங்க இந்த படத்தை. எனக்கு தெரிஞ்சு எல்லா இடத்துலயும் இலுமினாட்டி இருக்கா மாதிரி எல்லா இடத்துலயும் கம்யூனிஸ்ட் இருக்கான். அப்படி ஒரு கம்யூனிஸ்ட் அந்த சென்சார் போர்ட்ல இருந்திருக்கான். அவன் மக்களுக்கு போய் சேரணும்னு நினைச்சிருக்கான். அதனால பியூர்லி எல்லாத்தையும் கொடுத்துருக்கான். நல்லா இருக்குண்ணா படம். வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்து தரமா இருக்கு, செகண்ட் ஹாஃப்லாம் வந்து பயங்கர போரிங் தான். பார்க்கலாம், ஒரு வாட்டி வந்து பாருங்க, எல்லாருமே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் நல்லா இருக்கா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே தான். செகண்ட் ஹாஃப் வந்து எப்படா எங்களுக்கு விடுதலை தருவீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அப்படி கஷ்டப்பட்டு தான் பார்த்தோம். ஆனா விஜய் சேதுபதி ஆக்டிங் வந்து சூப்பர், நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படம் செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது மைனஸ் தான் தத்துவம் ஒன்று பேசுறாரு, ஆனா அது ஃபுல்லா உட்காந்தெல்லாம் கேட்கலாம் முடியாது அந்த அளவுக்கு. புரட்சி அப்படி சொல்ல முடியாது. புரட்சி இன்னைக்கு இருக்கிற நாங்களாம் உட்காந்து அந்த சினிமா பார்க்கும் போது ரொம்ப போரிங்கா தான் இருக்கு. நாங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு பாட்டோ அந்த மாதிரி இருந்தா நாங்க லைக் பண்ணிருப்போம். ஃபுல்லாவே தத்துவம் ஃபுல் படமே அப்படி போகும்போது போரிங்கா தான் போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆனா நிஜமாவே நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் கொஞ்சம் மக்கள் தான். செகண்ட் ஹாஃப் லென்த்தா இருக்கா மேடம்? லென்த்ல எப்படா எங்களுக்கு விடுதலை தருவீங்கன்ற அளவுக்கு போச்சு. அதாவது விடுதலை படம் வந்து மக்களுக்கு எப்ப விடுதலை கொடுப்பீங்கன்ற மாதிரி இருந்துச்சா? என்ன சார்? விடுதலை படம் வந்து மக்களுக்கு எப்ப விடுதலை கொடுப்பீங்கன்னு இருந்துச்சு. ஆமா, எங்களுக்கு எப்படா தியேட்டர்ல இருந்து போன்ற அளவுக்கு ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. விடுதலை கிடைச்சதா? கிடைச்சிச்சு வந்துட்டேன். வெற்றிமாறன் சார் தான் ஒரு ஃப்ரேம்லயும் தெரியுறாரு. எந்த பக்கம் திருப்பினாலும் அது வெற்றிமாறன் சார் தான் தெரியுறாரு. அது மனிதர்களா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு ஜீப்பா இருந்தாலும் சரி, அவங்க சுடுற துப்பாக்கியா இருந்தாலும் சரி, அந்த துப்பாக்கிலேருந்து வர குண்டு கூட வெற்றிமாறனா தான் தெரிகிறாரு. சுட்டதுக்கு அப்புறம் உடம்புல இருந்து வர ரத்தம் கூட அது வெற்றிமாறனா தான் தெரிகிறாரு. அப்படி உலக அளவில் பேசக்கூடிய படமாக தான் இந்த விடுதலை 2 இருக்கு. அது மட்டும் இல்ல, கருப்பு கமலஹாசன் என்று நான் ஏற்கனவே பேர் வச்சிருக்கேன். அந்த கருப்பு கமலஹாசன் விஜய் சேதுபதி அவர்கள் பிரமாதமா நடிச்சிருக்காரு. ஒரு சீன்ல அப்படியே மொட்டை குண்டியா நடிச்சிருக்காரு. அவர் மொட்டை குண்டியா நடிச்சது நம்ம மயிரெல்லாம் நட்டுக்குது. அந்த அளவுக்கு பயங்கரமா நடிச்சிருக்காரு. கமல் சார் கூட 16 வயது நிலை படத்துல கோமணம் கட்டி தான் நடிச்சாரு. ஆனா இந்த விஜய் சேதுபதி கருப்பு கமலஹாசன் அவர்கள் விடுதலை 2 படத்துல மொட்டை குண்டியோட நானும் சவால் விட்டு நடிக்கிறேன், உலக அளவில் சவால் விட்டு நடிக்கிறேன்ற மாதிரி இந்த படத்துல நடிச்சிருக்காரு. சூப்பர் விஜய் சேதுபதி சார், கலக்கிட்டீங்க. அதே மாதிரி சூரி நீ வேற மாதிரி இவ்வளவு நாளா பார்த்துட்டு இருந்த சூரி ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஆக்ஷன் அப்படி இப்படிலாம். இதுல வந்து சென்டிமெண்ட் சூரியோட கண்ணில் அப்படியே தாரையா தண்ணி வந்துட்டே இருக்கு. கிளைமேக்ஸ்ல அப்படியே நடிப்பை புழிஞ்சிருக்கான் சூரிய. ஜீப் வந்து மலை மேலே, அது சொல்ல வேணாம், அது சீன் பார்க்கும்போது தெரியும். உங்கள் மனசு அந்த ஜீப்பில் தான் இருக்கும், கீழே விழுந்துருமா அப்படின்னு. அப்படி உலக அளவில் பேசக்கூடிய நம்ம
விடுதலை 2 கண்டிப்பாக உலக நாடுகளில் உள்ள அனைவருமே கூப்பிட்டு அவார்டு கொடுப்பாங்க. வெற்றிமாறன் சார், நீங்க பிறந்தப்ப உங்களுடைய தாய் தந்தைக்கு கூட நீங்க பல வெற்றி படைப்புகள் கொடுப்பீங்க, தமிழனுக்கு பேர் சேர்ப்பீங்க அப்படின்னு உங்களுடைய தாய் தந்தை கூட தெரியுமான்னு தெரியல. அதனாலதான் உங்களுக்கு வந்து வெற்றின்னு அப்ப பேர் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்டர்வல்ல ஒரு சின்ன வில்லனா ஒருத்தர் வராரு, ஜெய்வந்த் அப்படின்னு, நல்லா மீசெல்லாம் வச்சு நல்லா உயரமா சூப்பரா நடிச்சிருக்காரு. ஏற்கனவே ஏதோ ஹீரோவா நடிச்சிருக்காரான்னு தெரியல, தென்சென்னையா. அதே மாதிரி தானாக்காரன் டைரக்டர் தமிழரசன், அவரும் கிளைமேக்ஸ்ல ஒரு வில்லனா மாறாரு. சூப்பர். நான் ஒண்ணு மட்டும் தாங்க கேக்குறேன், நீங்க அடுத்த ஸ்டேட் படத்துக்கு ஜால்ரா போட்டுட்டு இருக்கீங்களா? தமிழனுக்கு நீங்க எப்போதான் முன்னுரிமை கொடுப்பீங்க? எதனா ஒண்ணு சொன்னா மட்டும் நான் தமிழன் மட்டும் சொல்லிக்கிறீங்களா? அடுத்த ஸ்டேட் படம் அது வந்தா மட்டும் நல்லா ஜால்ரா போட்டு தூக்கி விடுறது. இப்ப கூட சொல்றேன், இந்த விடுதலை 2 5 அமரனுக்கு சமம், 10 புஷ்பாக்கு சமம், 20 மஞ்சுமல் பாய்ஸுக்கு சமம். ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க? அடுத்த ஸ்டேட் படத்தை தான் எடுத்து தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஜிங்கு ஜிங்கு ஜிங்குன்னு ஆடுவீங்க. கேட்டாக்க அந்த படங்கள்லாம் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுல இருந்துட்டு தமிழனை குறை சொல்லிட்டு இருப்பீங்க. வெற்றிமாறன் உலக அளவில் வெற்றி பெற்றிருக்காருங்க. நீங்க அடுத்த ஸ்டேட் படத்துக்கு அவர்தான் ஏங்க ப்ரமோஷன் இதுக்கு ஓவரா இருக்க மாதிரி இருக்க. நான் சினிமா மேல அவ்வளவு மோகம் கொண்டவன், அவ்வளவு அன்பு கொண்டவன், புரியுதுங்களா? நீங்க மத்த படங்கள் நல்லா இருக்க சொல்றீங்க, அதான் இல்ல. ஆனா தமிழன் எடுக்கிற படம் அதுல ஓட்டா இதுல ஓட்டான்னு சொல்றீங்களா? அப்புறம் தமிழன்ற உணர்வு எதுல வரும்? ஒரு தமிழனை தூக்கி பிடிக்க வேண்டிய உணர்வு எதுல வரும்? சும்மா ஆட்டோ பின்னாடியும் பஸ் பின்னாடியும் ஒரு டி ஷர்ட் பின்னாடியும் நான் தமிழன் எழுதி வச்சா மட்டும் போதுமா? நான் இப்பவும் சொல்றேன், நல்லா இல்லாத படத்தை நல்லா இல்லைன்னு சொல்லுங்க, தப்பு இல்ல. இந்த வெற்றிமாறன் படம் மாதிரி, இந்த வெற்றிமாறன் படம் மாதிரி விடுதலை 2 மாதிரி படங்களை தலையில தூக்கி வச்சுன்னு கொண்டாடுனியா? இப்ப கூட சொல்றேன், கருப்பா வந்துட்டான். இப்ப கூட சொல்றேன், கருப்பா வந்துட்டான். கேளுங்க. இன்னைக்கு விடுதலை 2 ரிலீஸ் ஆயிருக்கு. எவ்வளவு பெரிய பேனர், எவ்வளவு பெரிய பேனர், எவ்வளவு பெரிய பேனர் விடுதலைக்கு பாத்தியா? அண்ணாமலை கருப்பா ஏறிட்டான். விடுதலை படம் 2 ஹிட் ஆகுன்றது உலகத்துக்கே தெரியும். நம்ம பேனர் வச்சுதான் காட்டணும் அப்படின்றது. அங்க பாத்தீங்களா எங்கன்னா பெரிய பேனர் எதுனா இருக்கா? இதுதான் தமிழ் கிடைச்ச வெற்றி. இப்போ சொல்றேன், உலகமே பாராட்டும், உலகமே பாராட்டும். விரைவில் வரலாற்றுல இருக்குன்னா கூட தப்பு இல்லை. அப்படி தமிழ 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 தமிழ